வந்து குடும்பத்துக்கான படமா இல்ல யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணாங்க இல்ல ட்ரிப்பு போறவங்களுக்கான படம். நீங்க ட்ரிப்பு போறதா இருந்தா தனியா போகாதீங்க, ஒரு கேங்கா போகன்ற மாதிரி படம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட தனியா போகாதீங்க. அந்த எல்லாருமே பார்க்கலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த லீச் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேமிலிஸ் ரொம்ப பவரா காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விமன்ஸ் வந்து பவரா காட்டியிருக்காங்க. பட் வந்து விமன் ஒரு இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா நடக்கக்கூடாது, நடந்ததுக்கு அப்புறமா விமன் வந்து உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டு அந்த மாதிரி இந்த ஒரு டூரிஸ்ட் மாதிரி இந்த மாதிரி போனாலும் ஒரு காட்டேஜ் மாதிரி எடுத்து பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் அது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சொல்ல வந்திருக்காங்க ரெசார்ட்டில் தனியாக போய் மாட்டிக்கினா என்னென்ன பிரச்சனை வரும், ரொம்ப இன்டீரியலாக உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டால் வெளில வர முடியாது, இது மாதிரி ப்ராப்ளம் அது ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் தனியாக வெக்கேஷன் போகிறவங்க சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறாங்க, அங்கே அவங்க வெக்கேஷன் போகிறாங்க. போயிட்டு இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படம் நல்லா இருக்கு. 1.5 மணி நேரம் பயங்கரமா ஒரு கேரளா வைப், ஒரு ட்ரிப்போட எப்படி இருக்கும் அந்த வைப் கொடுத்துருக்க 3 சாங்ஸுமே நல்லா இருக்கு. என்ன சாங்ஸ்ல கொஞ்சம் ஒரு மைனஸ் என்னன்னா இன்னும் ஒரு கோரியோகிராஃபர் நல்லா போட்டிருந்து டான்ஸ்லாம் பயங்கரமா வச்சிருக்கலாம். பட் 3 சாங்ஸுமே பெஸ்ட்னு தான் சொல்லணும். நேச்சுரலா கொண்டு போயிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆமா, ஆண்களை விட பெண்கள் வலிமை வாய்ந்தவங்கன்ற மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் கேர்ள்ஸுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்ல ட்ரிப்பு போறவங்களுக்கான படம். நீங்க ட்ரிப்பு போறதா இருந்தா தனியா போகாதீங்க, ஒரு கேங்கா போகன்ற மாதிரி படம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட தனியா போகாதீங்க. அந்த டைம்ல நமக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தெரியாத ஊருக்கு போறோம்ல, சோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா போங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா, உமன் ஹராஸ்மெண்ட் தான் இருக்கு படத்துல. மூஞ்சி சுளிக்கிற மாதிரிலாம் இல்ல, எப்படி சொல்றது, அவ்வளோலாம் வல்கரா காட்டல. மூஞ்சி சுளிக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஒரு நேச்சுரலா ஒரு அழகா கொண்டு போயிருக்காங்க. அந்த சீக்வன்ஸே நமக்கு தெரியல படத்துல இருக்குன்ற மாதிரி. ஆனா இருக்கு, பட் இருக்கிற மாதிரி அத வந்து பெருசா காட்டல. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு ஓகே லீச்னா பெரிய என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கும். அண்ட் A சர்டிஃபிகேட் மூவிங்கிறதுனால நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்னு ஒரு இன்வால்மெண்ட்டோட போகும் மூவில. அண்ட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு யாரையும் நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு யாரையும் நம்பக்கூடாதுன்றது தானே நேச்சர். ஸோ நம்ம அன்வான்டாக தெரியாத பர்சன்ஸை நம்பி நம்ம போனால் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த லீட் ஸ்டோரி காமிக்குது. அண்ட் மூவியில் ஓவரால் எல்லாருமே வந்து நியூ பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே நியூ பர்சன்ஸ் தான். ஆனால் எல்லாருமே ஓவரால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதை விட மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தை வந்து ஹை பிச்சாக காட்டுறதும் சரி, சீன் பை சீன் எல்லாமே ஓவரால் எல்லாம் காட்டுறது வந்து மியூசிக் தான். அண்ட் சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு சென்டிமெண்ட்டாக நம்மளை கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இருக்குது சீன் பை சீன். ஆனால் வந்து நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும். நமக்கு சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாம் நிறைய இடம் இருக்குது. இந்த மாதிரி தெரியாத ஒரு ரிசார்ட்டுக்கெலாம் போனால், ஃபாரஸ்ட்டுக்கு போனால் அங்கே என்ன மாதிரி மனுஷங்க இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த படம் காட்டுறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த லீச் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேமிலிஸ் விமன்ஸ் வந்து பவராக காட்டியிருக்காங்க. பட் வந்து விமன் ஒரு இதில் வந்து எப்படி சொல்றதுன்னா நடக்கக்கூடாது, நடந்ததுக்கு அப்புறமா விமன் வந்து பிரில்லியண்டா இருந்து என்ன பிரயோஜனம் இல்லை. எதுவுமே நடக்காம பாத்துக்கிறது தானே பிரில்லியண்டா இருக்கிறது அர்த்தம். நம்ம வந்து சேஃப்டியா பாத்துக்கணும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து
ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிக்கிறது அர்த்தம் இல்லைல்ல. ஸோ நம்ம யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சேஃப்டியை பார்க்கணுன்றது அந்த படத்தோட கதை. நல்லா இருக்கு. கேமரா விஷுவல்ஸாக கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் நிற்குது, காட்டுக்குள்ளே தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏன்னா ஒரு கப்பல்லேருந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க, அங்கே போய் என்ன நடக்குது தான் கதையாக எடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ஆமாம், அது ஆக்சுவலாக என்ன நல்லா சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அது கரெக்டாக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக்கு. ப்ளஸ் அந்த காட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிறது, காட்டுக்குள்ளே அந்த காட்டை வந்து அழகாக காட்டியிருக்காங்க. ஹில் ஸ்டேஷன் வந்து நல்லா காட்டியிருந்தாங்க. அந்த தனியாக ஜீப்பில் போவாங்க, அந்த இடம்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் ரிஸ்கியான இடத்துல தான் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டாக இருக்குது சார், ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாக போச்சு. போனதே தெரியல, 2 hours நல்லா பண்ணியிருக்காங்க. மலையாள டப்பிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மலையாள படம் மாதிரி தெரியல, தமிழ் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. ரெசார்ட்டில் தனியாக போய் மாட்டிக்கினா என்னென்ன பிரச்சனை வரும், ரொம்ப இன்டீரியலாக உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டால் வெளில வர முடியாது, இது மாதிரி ப்ராப்ளம், அது ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அது கதையோட ஓட்டது தெரியல சார். ஆனால் அது மாதிரி எடுத்ததுனால கொஞ்சம் சில சீன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு நல்லா போகுது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீன் தவிர்த்துருக்கலாம் ரொம்ப. பட் ஆனால் அது கதையில் போகும்போது அது சரியாக அப்படியே போயிடுது. மற்றபடி ரொம்ப மோசமாலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் பர்டிகுலர் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே ஆக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் சார். ஓகே, கருத்தான ஒரு படமாக இருக்குது. இன்னொன்று சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு இந்த மால்சேஷன் பற்றி ஒரு நல்ல நியூஸ் இது. நல்ல படம் தான், நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மெசேஜ் அதான் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு லேடிஸ் இப்போ அபியூஸ் பண்ணுற விஷயத்தை வந்துட்டு அழகாக வந்துட்டு க்யூட்டாக காட்டியிருக்காங்க. அது ஆமாம், எப்படி பொண்ணுங்க வந்து தனியாக போகக்கூடாது, சேஃபஸ்ட்டாக இல்லை போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அழகாக காட்டியிருக்காங்க. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான், ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு நல்ல ஒரு மெசேஜான ஒரு ஃபில்ம் தான் இது உண்மையிலேயே. கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்க்கலாம். கேமரா ஒர்க்கிங், மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. லிச்சின்ற டைட்டிலுக்காக ஏற்ற மாதிரியே இருக்குது. உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க, மெசேஜ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் நைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். உமன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுதான் பிரதர், உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டு அந்த மாதிரி இந்த ஒரு டூரிஸ்ட் மாதிரி இந்த மாதிரி போனாலும், ஒரு காட்டேஜ் மாதிரி எடுத்து பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் அது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம் பிரதர், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்குறப்ப நல்லா இருக்கு பிரதர். கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ டீம் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. படத்தில் தனியாக வெக்கேஷன் போகிறவங்க சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறாங்க, அங்கே அவங்க வெக்கேஷன் போகிறாங்க. போயிட்டு அங்கே அவங்களுக்கு இஷ்யூ நடக்குது, அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்றது தான் கதை. ஒரு ஹாரர் படத்துக்கு உண்டான மியூசிக்கோட நல்லா இருக்குது படம். நல்லா கேமரா ஒர்க் சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். லீச்சு அதான் அட்டைப்பூச்சி, ரத்தத்தை உறிஞ்சிரு அட்டைப்பூச்சி, அதுதான். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.